Hello viewers, உங்களை MKS Excel ட்ரிக்ஸ்க்கு வரவேற்கிறேன். போன செஷன்ல நம்ம sum if ஃபார்முலாவை பார்த்தோம். இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது sum product அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலா. sum product ஃபார்முலா வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமருக்கு ஏப்ரல் மாதம் எவ்வளோ பில் பண்ணியிருக்கோம், ஒரு கஸ்டமருக்கு மே மாதம் எவ்வளோ பில் பண்ணியிருக்கோம். இப்போ ஏப்ரல் மந்த்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்வாய்சஸ் இருக்கலாம், அந்த கஸ்டமருக்கு நம்ம பில் பண்ணது. மே மந்த்துக்கு நிறைய இன்வாய்சஸ் இருக்கலாம். இப்போ அந்த ஏப்ரல் மந்த்துக்கு இப்போ சேல்ஸ் டேட்டாங்கும் போது உங்களுக்கு ஏப்ரல் மந்த்து, மே மந்த்து, ஜூன் அப் டு மார்ச் வரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் டீடைல்ஸ் இன்வாய்சஸ் இருந்தாலும் அது வந்து அந்த மாதத்துக்கூட நம்ம கிளப் பண்ணி கொடுக்கணும். இப்போ சப்போஸ் நம்ம ஏப்ரல் மந்த் மட்டும் நம்மளுக்கு அதை நம்ம எப்படி எடுப்போம், பர்டிகுலர் கஸ்டமருக்கு ஏப்ரல் மந்தான சேல்ஸ் வேல்யூ எப்படி எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலா போட்டு காட்ட போகிறோம். இந்த சம் ப்ராடக்டோட வந்து யூசேஜ் வந்து அதிகம். இது நெஸ்டட் ஃபார்முலாஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஏன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சம் ப்ராடக்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கு நம்மளுக்கு இப்போ ரிசல்ட் வேணும். ஏப்ரல் மந்தோட ரிசல்ட் நம்மளுக்கு வேணுங்கிறது வந்து எல்லா கஸ்டமருக்கும் நம்மளுக்கு இப்போ ஏப்ரல் மந்தோட சேல்ஸ் வேல்யூ வேணும். சேல்ஸ் கஸ்டமர் சேல்ஸ் டீடைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கு வந்து நிறையா இன்வாய்சஸ் பில் பண்ணியிருக்கோம். அந்த இன்வாய்ஸோட டீட்டெயில்ஸ் தான் இது. ஏப்ரல் மந்த்துக்கு எவ்வளோ சேல் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது. ஏப்ரல் மந்த், மே, ஜூன் 3 மாதத்துக்கும் எவ்வளோ நிறைய இன்வாய்சஸ் பில் பண்ணியிருக்கோம். அதோட இப்போ வந்து நம்ம வந்து கிளப் பண்ணி கொடுக்க போகிறோம். பர்டிகுலராக ஏப்ரல் மந்த்துக்கு எவ்வளோ சேல்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். சிம்பிள் ஃபார்முலா ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட். டேப் கொடுத்துக்கோங்க. டேப் கொடுத்துட்டு 2 ஹைஃபன் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கஸ்டமர் கோடோட சேல்ஸ் டீடைல்ஸில் இருக்கிற கஸ்டமர் கோடோட காலத்தை பிளாக் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த காலத்தில் இருக்கிற டேட்டாவுக்கு இங்கே இருக்கிற ரிப்போர்ட் ஷீட்டில் இருக்கிற இந்த கஸ்டமர் கோடு வந்து அந்த இதில் இருந்தால் நமக்கு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இப்போ கமா கொடுத்துட்டு மறுபடியும் 2 ஹைஃபன், மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் மந்தோட ரேஞ்ச் வேணும். இப்போ அது மந்தோட ரேஞ்ச் வேணும். மந்தோட ரேஞ்சு கஸ்டமர் சேல்ஸ் டீடைல்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேல்ஸ் டீடைல்ஸில் ஏங்கிற காலத்தில் இருக்குது, சூஸ் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு இப்போ ஏங்கிற காலத்தில் மந்த்ஸ் இருக்குது. அந்த மந்தில் இருக்கிற இதுலேருந்து ரிப்போர்ட் ஷீட்டில் ஏப்ரலுங்கிறதுலேருந்து நமக்கு டீட்டெயில்ஸ் வேணும். அதாவது இது என்ன மீனிங்னா, இந்த ரேஞ்சில் இருக்கிற கஸ்டமர் கோடுக்கும் கஸ்டமர் சேல்ஸ் டீட்டெயில்ஸில் ரிப்போர்ட் ஷீட்டில் ஏங்கிற காலத்தில் இருக்கிற மந்தோட ரேஞ்சில் இருக்கிற இந்த மந்த்துக்கும் உண்டான சேல்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் இங்கே டிரைவ் பண்ணுறோம். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கம்மா கொடுத்துக்கோங்க. மறுபடியும் இப்போ நம்ம சம் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். சம் ரேஞ்ச் வந்து சேல்ஸ் டீட்டெயில்ஸ் தான் சம் ரேஞ்சு. அதனால் டிங்கிற காலத்தை சூஸ் பண்ணிக்கிறோம். டிங்கிற காலத்தை சூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். மறுபடியும் இன்னொரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துடும் என்ட்ரு அடிச்சிங்கன்னா. இப்போ இதை ட்ராக் பண்ணினோம்னா எல்லா கஸ்டமருக்கும் ஏப்ரல் மந்த்து என்ன சேல்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ ஒவ்வொரு மந்த்தும் நிறைய இன்வாய்சஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வாய்சஸை கிளப் பண்ணி கொடுக்குது இந்த ஃபார்முலா. பர்டிகுலராக ஏப்ரல்னா ஏப்ரல் மந்த்துக்கு இந்த கஸ்டமருக்கு இந்த ஏப்ரல் மந்த்து எவ்வளோ சேல்ஸ் வேல்யூ. இப்போ இதே வந்து இன்னொன்று நம்ம பண்ணலாம். ஏப்ரல் மந்த்துக்கு பதிலாக மேன்னு நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா மே மந்தோட சேல்ஸ் வேல்யூ அங்கே வந்துடும். ரைட்டா? இப்போ இந்த சம் ப்ராடக்டோட யூசேஜ் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.